இந்து மதத்தை அதாவது பகுத்தறிவு பேசுகிறாங்க, கடவுள் இல்லைங்கிறாங்க. இவங்க ஒரு மாநாடு நடத்துகிறாங்க, முருகபத்திரமனா ஏற்கனவே நடந்தது, இந்து அறநிலையத்துறை சார்பாக நடந்தது. இங்கே நாங்கள் நம்பிக்கை உள்ளோட நாங்கள் நடத்துகிறோம், இதில் இவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்குறாங்க. இல்லை, இப்போ அறநிலையத்துறை மாநாடு நடத்துறது உண்டு. பாஜக முன்னால் நின்று நீங்கள் யார் நம்ம நயினார் நாகேந்திரன், அண்ணாமலை, தமிழிசை சவுந்தரராஜன், அந்த கட்சியினுடைய பவன் கல்யாண் இவங்க நின்று நடத்துறது வேற. நான் என்ன சொல்கிறேன், ஒரு அரசியல் கட்சிங்கிறது வாழ்வுரிமை மாநாடு, ஜீவாதார உரிமைகளுக்கான மாநாடு, வேலை வாய்ப்பு கேட்டு மாநாடு, எங்களுக்கு அடிப்படை வசதிகளை கேட்டு மாநாடு, வேலையில்லா திண்டாட்டத்தை போக்குவதற்கான மாநாடு, மருத்துவ வசதிகள், கல்வி வசதிகளை பெருக்குவதற்கான கோரிக்கை வைப்பதற்கான கோரிக்கை மாநாடு, இப்படித்தான் நடத்தி கேள்விப்பட்டிருக்கிறோம். இப்போ நம்ம ஒரு ஆதீனம் நடத்திடலாம். ஒரு ஆதீனம் ஒரு முருகபக்தர் ஆதீனம் இந்து முன்னணி தான் நடந்துச்சு இல்லையா? அது இந்து முன்னணிங்கிறது பேர் ஒரு இந்து முன்னணின்றது ஒரு நீங்க ஒரு பத்திரிகையாளர் ரொம்ப நாளாக இருக்கிறீங்க. இந்த மாநாடு நடந்த ஸ்கேல் இருக்குல்ல, இதனுடைய பிரம்மாண்டம், இதற்கான செலவு, இதெல்லாம் பார்க்கும்போது நீங்கள் அப்போ இதில் பிஜேபி பின்னால் இல்லைன்னு நீங்களே நினைக்கிறீங்களா? நீங்களே ஒத்துக்கிட்டா நானும் ஒத்துக்கிறேன். இல்லை, அது ஆர்எஸ்எஸும் பிஜேபி இல்லை நம்ம சொல்ல முடியல. இப்போ இந்து முன்னணி இந்து முன்னணிங்கிறது எதுன்னு கேட்டிங்கன்னா, ஆர்எஸ்எஸ்னுடைய அவங்களுக்கு பல அமைப்புகள் இருக்குது. எப்படி அரசியல் விங்க பிஜேபி, அதை மாதிரி இந்து முன்னணிங்கிறது அவங்களுக்கு மத ரீதியான ஒரு அமைப்பு வச்சுருக்கிறாங்க. இதே மாதிரி தொழிலாளர் அணி வச்சுருக்கிறாங்க, விவசாயிகளுக்கு வச்சுருக்க எல்லாமே இது எல்லாமே சங் பரிவார் தான். சங் பரிவார் நடத்துறது இதை நடத்துகிறாங்க. ஸோ அதில் உங்களுக்கு பேசுகிறது என்ன பேசுகிறாங்க, எப்படி பேசுகிறாங்கங்கிறத நம்ம எல்லாரும் ஜனங்கள் உற்று பார்த்துட்டு இருக்காங்க. பொதுவாகவே என்னை பொறுத்தவரை ஆன்மீக நிகழ்ச்சிகள் அது எந்த மதமாக இருந்தாலும், அது இஸ்லாமாக இருந்தாலும் சரி தான், கிறிஸ்தவ மதமாக இருந்தாலும் சரி தான், இந்து மதமாக இருந்தாலும் சரி தான், அவங்க அந்த வரையறுக்கைக்குள் இருந்து அந்த ஆன்மீக விஷயங்களை பற்றி மட்டும்தான் பேசும். ஆன்மீகம் மதமும் அரசியலும் சேர்கின்ற போது தான் ரொம்ப டெட்லி காம்பினேஷன் ஆகிடுது.